பிரெயின் நம்மக்கிட்ட போய் சொல்லும், அதான் இல்லூஷன். நம்ம பிரெயினுக்கு 2 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஃபாஸ்ட் திங்கிங், அனதர் ஒன் இஸ் ஸ்லோ திங்கிங். ஃபாஸ்ட் திங்கிங்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிறது. ஸ்லோ திங்கிங்னா லாஜிக்காக நம்ம கேர்ஃபுல்லாக டிசிஷன்ஸ் எடுக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை ரூயின் பண்ணுறது ஃபாஸ்ட் திங்கிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனை பார்க்குறோம். அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறனால அவன் இன்டெலிஜென்ட்டுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அசம்ஷன்ஸ் பண்ணுது, இவங்க இப்படி தான் அப்படின்னு நாமளே நினச்சிக்கிறோம். ரியல் லைஃப் இல்லூஷன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ஒரு உண்மையான இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. அது கரெக்ட் தான். இட்ஸ் ஆஃப்டன் ஜஸ்ட் அ மென்டல் ஷார்ட்கட். தி பவர் ஆஃப் நவுன்ற புக்கில் எக்கா டார்கெட் என்ன சொல்கிறாருன்னா, இல்லூஷன் பற்றி பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் தான் நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. டோலேவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த இல்லூஷன் நம்ம டைமில் இருந்து தான் நம்ம சஃபர் ஆகிறோம். பாஸ்ட் ஈக்குவல் டு மெமரி, ஃப்யூச்சர் ஈக்குவல் டு இமேஜினேஷன். ஒன்லி ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் ரியலுன்னு சொல்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு டுமாரோ ஒரு எக்ஸாமோ இல்லை இன்டர்வியூவோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் ஆனால் அந்த இன்டர்வியூ ஒன்றும் நடக்கவே இல்லைல்ல, அந்த எக்ஸாம் ஒன்றும் வரவே இல்லைல்ல, அப்புறம் நம்ம ஃபியர் ஆகுறோம், ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். அதுதான் இல்லூஷன். யூ சஃபர் ஃப்ரம் சம்திங் தட் டசன்ட் எக்ஸிஸ்ட் எட். நம்ம மைண்ட் ஃபேக் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுது. நம்ம டைமை பற்றி திங்க் பண்ணுறனால அதில் லிவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு புக்கில், தி ஆல்கமிஸ்ட்னு ஒரு புக்கில் தி கொஹிலோ என்ன சொல்கிறாருன்னா, தி ஃபியர் ஸ்டாப்ஸ் யூ, நாட் ரியாலிட்டி. தி பிக்கஸ்ட் ஃபியர் என்னென்னா, நம்ம ட்ரீம்ஸ் தான். அது நடக்காதுன்னு நம்ம நினைக்கிற போது தான். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஃபெயில் ஆச்சுன்னா என்னன்னு நினைக்கிறது. ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஃபெயில் ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் தான் இல்லூஷன்ஸ். த ஃபியர் தான் நம்ம இல்லூஷனை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் நம்ம ஒன்றும் ட்ரையே பண்ணல. நம்ம ட்ரை பண்ணாத போதே நம்மளுக்கு ஃபியர் ஏற்படுதுன்னா இதெல்லாம் தான் இல்லூஷன்ஸ். நம்ம ஃபியரு இமேஜினரி ஃபெயிலியர் ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணிடுது. இதெல்லாம் இல்லூஷன் நினச்சிட்டு தூக்கி போட்டுட்டு போகிறது தான் உண்மையான மனுஷனோட நல்ல விஷயம்னு சொல்லுவேன் நான். இன்னொரு புக்கு பார்த்தீங்கன்னா, தி அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். அவர் இல்லூஷன் பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் கிரியேட்ஸ் சக்ஸஸ். பீப்புள் எப்பவுமே நான் மோட்டிவேட்டாக இருந்தால் நான் சேஞ்ச் ஆகுவேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் சக்ஸஸ் நம்ம ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், நாட் பை மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இஸ் டெம்பரரி, சக்ஸஸ் இஸ் பர்மனண்ட். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பிக் ரிசல்ட்ஸுக்கு நிறையா பெரிய ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஸ்மால் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது போது தான் நம்மளுக்கு பிக் ரிசல்ட்ஸே கிடைக்கும். தட்ஸ் ஆல். இன்றைக்கி நிறைய விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். மேலும் நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேல என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்டு அகெயின் நான் நிறையா வீடியோஸ் தொடர்ந்து போட எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா, லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா. அன்டில் தென் ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.